அருகே பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத் கண்ணன். வினோத், இந்த தீ விபத்து எப்படி நேரிட்டது? இது குறித்த விவரங்கள். வண்டலூர் அருகே கொளப்பாக்கம் பகுதியில் கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன. அந்த பகுதியில் வாகனங்கள் நிறுத்தக்கூடிய ஷெட்டுகளும் பல குடோன்களும் அங்கு உள்ளது. இந்த நிலையில் இரவு நேரத்தில் திடீரென ஒரு தனியார் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அந்த பகுதி முழுவதுமாக சிவந்த வானம் போன்று காட்சியளிக்கின்றது. கடுமையான ஒரு அதிக அளவில் தீ விபத்தானது அந்த பகுதியில் நிலவியதால் இந்த கேளம்பாக்கம் வண்டலூர் பிரதான சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் நின்று பார்த்து அந்த அருகில் உள்ள அந்த தீ விபத்தை பார்த்ததும் அச்சத்தில் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அந்த தகவல் இருந்த தீயணைப்பு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடுமையான சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து அந்த பகுதியில் கொழுந்துவிட்டு எரியக்கூடிய அந்த தீ விபத்து அப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் பரபரப்பை ஏற்படுத்தியது நம்மால் பார்க்க முடிகிறது. வானம் முழுக்கும் சிவந்து காணப்படுவது காட்சியளிக்கின்றன. சுமார் 20 அடி உயரத்திற்கு மேலாக தீயானது பரவி அதிக அளவில் அந்த பகுதி முழுவதுமாக ஒரு கருமுகை வெளியேறி வருகின்றன. இரவு நேரத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தின் காரணமாக அந்த கொளப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்த தீ விபத்தினால் அருகில் இருக்கக்கூடிய வீடுகள், பொருட்கள் ஏதேனும் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கூடிய பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக உள்ளதால் இந்த தீ அருகில் உள்ள குடிசை வீடுகளுக்கோ அல்லது மற்ற இடங்களுக்கோ பரவி அந்த பகுதியில் ஏதேனும் தீ விபத்து ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு அச்சத்தில் அப்பகுதி மக்கள் உள்ளனர். அந்த தீ விபத்து ஏற்பட்ட சுற்றுவட்டார பகுதியில் அருகில் குடியிருப்புகள் அதிகம் இல்லாத காரணத்தினால் முற்றிலும் சேதமான தவிர்க்கப்பட்டது. இந்த ஒரு தனியார் இடமானது அந்த சுற்றியுள்ள காலி இடங்களில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத்.